நம்ம இப்போ விநாயகர் சதுர்த்திக்கு வெள்ளை கொண்டக்கடலை சுண்டல் பண்ணலாங்க. ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன் நான். நல்லா தண்ணியில் 8 மணி நேரம் ஊற வச்சுருங்க. முடிஞ்சால் நைட்டே கூட ஊற வச்சு காலையில் எடுத்துக்கலாங்க. உப்பு வேணுங்க தேவையான அளவு எடுத்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் வந்து உளுந்து பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. தேங்காய் வந்து ஒரு சின்ன கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி கடுகு வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கரம் மசாலா தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு வரமிளகாய், பூண்டு ஒரு 4 பூண்டு வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க. எண்ணெய், அவ்வளோதான். இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. பாருங்க, ஊர்ன சுண்டல் நல்லா கழுவிட்டு நம்ம குக்கரில் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த சுண்டல் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினீங்கன்னா போதும். இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாங்க. வெயிட் போட்டுருவோம். ஒரு 4-5 விசில் வேகட்டுங்க. அதுக்கப்புறம் ஸ்டீம் கம்மியானதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், சன்னா நல்லா ஒரு 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாங்க. நல்லா ப்ரெஷர் போனதுக்கப்புறம் நம்ம வெயிட் எடுத்துக்கலாங்க. வெயிட் எடுத்துட்டு பாருங்கள் எந்தளவு வந்திருக்குன்னு. இப்படி நல்லா அமுத்தி பார்த்தீங்கன்னா பாருங்கள், நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தாளிச்சிடலாங்க. பாருங்க, எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம உளுந்து பருப்பு போட்டுக்கலாங்க. அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. பூண்டு, வரமிளகாய் 2 போட்டுடலாங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. நம்ம தேங்காய் போட்டுக்கலாங்க. இப்போ கொஞ்சம் நல்லா வணக்கிக்கலாங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு 4-5 மணி நேரத்துக்கு கெடாது இருக்குங்க. இல்லைன்னா தேங்காய் கொஞ்சம் கெட்டு போச்சுன்னா டேஸ்ட் வராது. ஒரு 5-6 மணி நேரம் வச்சு சாப்பிடும்போது நமக்கு தேங்காய் வந்து கெடாமல் இருக்குது இந்த மாதிரி பண்ணும்போது. இப்போ நம்ம பாருங்க, நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த தண்ணியை சூப் மாதிரி கூட வச்சு குடிச்சுக்கலாங்க. தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது நல்லா கலந்து விட்டு உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோங்க. இது போட்டுக்கலாம். நம்ம கரம் மசாலா பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோங்க. அதுவும் நம்ம போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்க, இப்போ கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். நம்ம கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க.
அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சுங்க.